Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem, if alpha beta are the roots of the equation 3x square plus 7x minus 2 equal to 0, find the values of alpha by beta plus beta by alpha. அடுத்தது alpha square by beta plus beta square by alpha. ஒன்றும் இல்லை, அதே சம் தான். என்ன பண்ண போகிறோம்னா இதோட ரூட்ஸ் ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிட்டு இதோட வேல்யூஸில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளது ஏ, பி வந்து எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது பி, சி வந்து இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ, அப்போ என்ன வரும் மைனஸ் 7/3. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆல்ஃபா பீட்டா பார்த்தீங்கன்னா சி பை ஏ, ஸோ சி பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 2/3. ஸோ ஆல்ஃபா பீட்டோட வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா, ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. சரிங்களா? இப்போ இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிப்ளை, இது வந்து ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா வில் பிகம் பீட்டா ஸ்கொயர் பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா பீட்டா. ஏன் இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எல்லா ஃபார்முலாஸ்லையுமே இந்த வேல்யூ தான் இருக்கும், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா படித்து வச்சுருக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட ஃபார்முலா என்னதுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ எல்லா வேல்யூவும் பார்த்தீங்களா, எல்லாமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு தான் இருக்கும். இப்போ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டோட வேல்யூ மைனஸ் 7/3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ மைனஸ் 2/3 பை இந்த ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ மைனஸ் 2/3. சரிங்களா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 7ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், 3ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 49 கிடைக்கும், 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 9 கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் ப்ளஸ் 2 2s are 4/3 ஹோல் டிவைடட் பை இந்த மைனஸ் 2/3 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது எப்பயும் போல தான் ரெண்டு ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம், டினாமினேட்டர் சேம் பண்ணணும். இப்போ இங்கே 9 இருக்குது, இங்கே 9ன்னு வர வைக்கணும்னா இதை என்ன பண்ணணும், இன்ட்டு 3 பண்ணணும். அப்போ இந்த ஃப்ராக்ஷனை இன்ட்டு 3 பண்ணால் இங்கேயும் 9 ஆகிடும், அப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடும், அப்போ நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும்னு அர்த்தம். இப்போ இங்கே என்ன வரும்னா 49/9 ப்ளஸ் 4 3s are 12/9 ஹோல் டிவைடட் பை மைனஸ் 2/3. இதை விட்டுறக்கூடாது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 49ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணால் 51 61 கிடைக்குமா, 61/9ன்னு கிடைக்கும். அதையும் அப்படியே வச்சுக்கலாம். 61/9 by minus 2/3 59 6 கரெக்ட். இப்போ இது என்ன பண்ணுவோம், அப்படியே இதோட டிவைடில் இப்படின்னு அர்த்தம். இதோட மீனிங் என்ன, இதோட மீனிங் என்னென்னா 61/9 டிவைடட் பை மைனஸ் 2/3ன்னு அர்த்தம். இதோட மீனிங் இதுதான். இது எப்படி நம்ம ரெண்டு ஃப்ராக்ஷனை இப்போ டிவைட் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? டிவைட் வந்து மல்டிப்ளை ஆகிடும், இது அப்படியே என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இப்போ இது மல்டிப்ளிகேஷன் எப்பயும் போல் கேன்சல் பண்ணணும். 3 1s are 3, 3 3s are 9. இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, அதனால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியதான். 61 இன்ட்டு 61 இன்ட்டு 1 வந்து 61/3 இன்ட்டு மைனஸ் 2 வந்து மைனஸ் 6. எப்பவுமே இந்த மைனஸை வந்து நம்ம மேலே தான் போடுவோம். அப்போ மைனஸ் 61/6ன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. ஓகே, ஸோ இப்போ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், அதே தான் கிராஸ் மல்டிப்ளை, இது வந்து ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை. ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா வந்து பீட்டா க்யூப் பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா வந்து என்னது, ஆல்ஃபா பீட்டா. ஓகே, ஸோ இப்போ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப்கான ஃபார்முலா எழுதணும். ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப்கான ஃபார்முலா என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ்
3 alpha beta into alpha plus beta by alpha beta. ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தோட வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, -7/3 -7/3 the whole cube minus 3 into alpha beta வேல்யூ வந்து -2/3 into alpha plus beta வேல்யூ வந்து -7/3 whole divided by alpha beta வேல்யூ என்னது? alpha beta -2/3. நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் எல்லாத்தையும். -7 ஸ்கொயர் பண்ணுங்கள். -7 into -7 +49. அந்த 3 தடவை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் அப்படியே தான் வரும். ஸோ 71 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? சாரி, 7 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 343ன்னு கிடைக்கும். 49 7 7s are 49 49 into 7 343 by 3 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9 9 3s are 27. அடுத்து இப்போ இங்கே என்ன வரும்? இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணுமா? என்ன பண்ணலான்னா இந்த 3யும் 3யும் கேன்சல் கூட நம்ம பண்ணிடலாமா? 3யும் 3யும் கேன்சல் பண்ணிடலாம். மீதிங்க என்ன இருக்குது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் மைனஸ் தான் அகெயின். 2 7s are 14 by இந்த 3. இப்போ நியூமரேட்டர் முடிஞ்சிருச்சு. டினாமினேட்டர் என்ன இருக்குது? -2/3 அப்படியே வைக்கணும். இப்போ அதே மாதிரி தான் ரெண்டு ஃப்ராக்ஷன் எப்படி நம்ம மைனஸ் பண்ணுவோம்? டினாமினேட்டர் சேம் பண்ணணும். இங்கே 27 இருக்குது. இங்கே 27 ஆக்கிறதுக்கு இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ இன்ட்டு 9 போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ என்ன வரும்? -343/27. இதை வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -343/27 minus 14 into 9. 14 into 9. 9 4s are 36. 6 balance 3. 9 1s are 9. 9 plus 3 வந்து 12. 126/27 by -2/3 அப்படி வச்சுக்கணும். இப்போ ரெண்டு டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? -343 minus 126/27 whole divided by -2/3. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும்? சேம் சைனாக இருக்கா? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் எழுதணும். 3 + 6 9 4 + 2 6 3 + 1 4 -469/27 by -2/3. இப்போ இதில் மீனிங் என்ன? ரெண்டு ஃப்ராக்ஷன் டிவைடில் இருக்குது. ஸோ -469/27 into 3/-2ன்னு அர்த்தம். மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இது ரெண்டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 1s are 3 3 9s are 27. இப்போ இது ரெண்டு கூட எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 416 3 டேபிள் இது கேன்சல் ஆகுதா பாருங்கள். இல்லை, இதை ஆட் பண்ணால் 19 தான் வருது. அப்போ கேன்சல் ஆகாது. அப்போ இதுக்கு மேலே இது கேன்சல் பண்ண முடியாது. மீதி இருக்கிறது அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். 469 into 1 469/9 2s are 18. ஸோ 469/18 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஏன் இந்த சம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா, நம்பர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குல்ல, அதனால தான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து சம் வந்து உங்களுக்கு லென்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ராக்ஷனில் ஆட்னா என்ன பண்ணணும், சப்ராக்ட்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளைனா என்ன பண்ணணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃப்ராக்ஷனில் ஆடு சப்ராக்ட் வந்து ஒரே மாதிரி தான். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆடும் சப்ராக்டும் பண்ண முடியும். டினாமினேட்டர் சேம் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லையா? சரி, மல்டிப்ளையும் டிவைடும் ஒரு கேட்டகரி. மல்டிப்ளை வந்து என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரு. மல்டிப்ளையும் டிவைடும் டினாமினேட்டர்லாம் சேமாக இருக்கான்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அப்படியே ஜஸ்ட்டு மேலே கீழே கேன்சல் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவோம். டிவைடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை மல்டிப்ளையாக மாற்றி செகண்ட் ஃப்ராக்ஷனுக்கு ரெசிப்ரோக்கல் எடுப்போம். சரிங்களா? ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாறிடும்ல. அப்போ எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியதான். இவ்வளோ தான். எப்போ படித்தது நம்ம இதெல்லாம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் முன்னாடியே நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் படிக்கிறோம் இல்லையா? அந்த கான்செப்ட் தான். ஓகே, ஆனால் ஆப்ரேஷன்ஸ்ன்றது நம்ம 6th ஸ்டாண்டர்டில் தான் படிக்கிறோம். 6th தான் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸே நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதே கான்செப்ட்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.